அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கதை கேட்கலாமா? நீங்க ஒரு காட்டுக்குள்ள நுழையிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஃபோனு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. கூடவே ஒரு துப்பாக்கியும் இருக்கு. கொஞ்ச தூரம் போன அப்புறம் ஒரு கூடாரம் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள்ள யாருமே இல்லை. அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு பெட்டி இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. அந்த பெட்டிக்குள்ள விலையுயர்ந்த நகைகளும் நிறைய பணமும் இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ யானையோட பிளிரல் சத்தம் உங்களுக்கு பயத்தை கிளப்புது. உடனே நீங்க எதிர் திசையில வேகமா ஓட ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு புலியோட குறும்பல் சத்தம் கேட்குது. பதட்டத்துல கையில வச்சிருந்த எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நீங்க வேகமா ஓடும்போது நரியோட ஊளை சத்தம் உங்களுக்கு கேட்குது. பதட்டத்தை அதிகரிக்கிற விதமா திடீர்னு காடு ஃபுல்லாக இருள் சூழுது. போதா குறைக்கு காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் உங்களுக்கு கேட்குது. யார் அது அப்படின்னு நீங்கள் கேட்கலான்னு நினைக்கும் போது பயங்கரமான கர்ஜனையோட ஒரு சிங்கம் 2 அடி தூரத்தில் உங்களுக்கு எதிரில் பாஞ்சு வந்து நிற்குது. மரணத்தோட விளிம்பில் என்ன செய்யறதுன்னு நீங்கள் நினச்சி குழம்பாம கற்பனையை நிறுத்திட்டு நிகழ்காலத்துக்கு வர்றதான் அறிவுடைமை. நம்ம வாழ்க்கையில் பல பயங்களும் வெறும் கற்பனை தான். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.